எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக பூஜை போடப்பட்டது. இப்போ இசை வெளியீட்டு விழா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தங்கு தடை இல்லாமல் வாரி வழங்கின நமது ப்ரொடியூசர் கண்ணதாசன் அவர்கள். இந்த 3 கண்டெய்னர் பிடிச்சாங்க, அது இவரோட தான் நினைக்கிறேன். இதில் அவர் ரோல் வேறு வில்லனாக பண்ணியிருக்காரு. போஸ்டரில் பார்த்தா ஹீரோயினோட கட்டி தவிழ்ந்துன்னு இருக்காரு. இது பார்த்ததுக்கப்புறம் அவங்க சிரிச்சுட்டே பக்கத்தில் உட்காந்துருக்கிறது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இதை நம்மளால் முடிஞ்சதை கொளுத்தி போட்டு விட்டோம்னா திக்குன்னு பற்றி எரியும். ஸோ நல்ல தயாரிப்பாளர், எப்போதும் சிரிச்ச முகத்தோடையே இருக்கார். படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற வரைக்குமே சிரிச்சுட்டு இருக்காருன்னா அப்புறம் நல்லபடியாக தான் படம் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது படத்தினுடைய இயக்குனர் ஆதவன் சார். ரொம்ப அமைதியான ஆள். எந்த சஜஷன் கொடுத்தாலும் ஈகோ பார்க்காம நான் டேரக்டர் அப்படின்னு சொல்லாமல் கொடுங்க சஜஷன் எடுத்துக்கலாம் அப்படிமாரு. சார் நீங்கள் இது வரைக்கும் இடைவேளை எடுத்த வரைக்கும் படம் சரியில்லை சார், வேறு எடுத்துருவோமான்னு. ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவ்வளவு சாஃப்டான ஒரு கேரக்டர் ஆதவன் சார். அப்புறம் இந்த விழாவினுடைய நாயகன் செல்வதாஸ் சார், மியூசிக் டைரக்டர். அவர் மியூசிக் போட்டுட்டு அமைதியாக இருக்கிறதில்ல, ஸ்பாட்டுக்கு வந்து எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்குறது, நம்ம போட்ட மியூசிக்லாம் கரெக்டாக பிட்டு வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருந்து அப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆள். படத்தில் ரோல் வேறு பண்ணுறாங்க. அப்புறம் இவர் தான் இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. இவர் என்ன ஸ்லோகம் சொல்லுவார்னு பார்த்தா ஸ்கிரிப்ட் சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் அப்படின்னு பார்த்தா அவருக்குள்ளே ஒரு கவிஞர் இருக்காங்க, பன்முக கலைஞனாக இருக்கார். இங்கே பல தடவை இங்கே வந்து படம் எடுக்கணும்னு போயிட்டு அதில் எல்லாம் கொஞ்சம் மனமுடைஞ்சு விடாமல் எப்படியாவது ஒரு படம் எடுத்தே தீரணும்னு சொல்லி அவருக்கு அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகி இன்றைக்கி வந்திருக்காங்க. இவர் எடுக்க வந்ததுனால இந்த சின்ன தயாரிப்பாளரை எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி வீட்டில் உழ வச்சுருக்குன்னா அதுக்கு பெரிய விஷயம் அவரை சொல்லணும். அவர் பார்க்குறதுக்கு சுவாமிஜி தான் ஏதோ பக்த பகரலாதா ஜெய் ஆஞ்சநேயான்னு படம் எடுப்பார்னு பார்த்தா அந்த படம் வச்சு கவர்ச்சி காட்சிகளோடு அப்படி வந்துட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே ஒரு நித்யானந்தாவே குடியிருக்கிற மாதிரி நினைக்கிறேன் நான். ஸோ இந்த படத்துக்கு சீரியஸாகவே உண்மையாக இவங்கெல்லாம் அந்தமான்லேருந்து வந்து ஒரு அழகான டீமாக வந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 4 பில்லர் அப்படின்னா கேமராமேன் செல்வா சார், மாஸ்டர் கூல் ஜெயந்த் அண்டு இணை இயக்குனர் விஜயபாலன் சார், மியூசிக் டைரக்டர். இவங்க 4 பேரும் கைட் பண்ணி இவங்களுக்கு புது விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி படம் எடுக்க வந்திருக்காங்க. இவங்க தான் மிகப்பெரிய பலம். ஸோ இந்த படத்தில் சுவாரஸ்யமாக நல்ல அழகான ஒரு காமெடி போர்ஷன் நான் வையாபுரி சார்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய நகைச்சுவை பட்டாளங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. சிறப்பாக படம் வந்திருக்கு. நல்ல டீம், நல்ல படம், நல்லா வந்திருக்கு. நல்ல ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.